ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு நைட் ஸ்டடி. நம்ம இந்த வீக் போட்டிருக்க ஸ்டடி பிளான் படி நம்ம இந்த வீக் வந்துட்டு பசில்ஸ் பார்க்கணும். நான் வந்துட்டு ஒன் டேலே வந்துட்டு பசில்ஸ் ஃபுல்லாக நான் நோட்ஸ் எடுத்து முடிக்கல. நான் வந்து டெய்லியுமே வந்து நைட்டில் வந்துட்டு பசில்ஸ் டாபிக்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பசில்ஸ்னால் உங்களுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு ரேங்கிங் சிஸ்டம், சீட்டிங் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அந்த கேள்வியிலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சம்ஸ்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு பசில்ஸ் மாதிரி வரும். நான் வந்துட்டு ஆல்ரெடி ரேங்கிங், சீட்டிங் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பசில்ஸ் பார்த்துட்ருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு 6 கேட்டகரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு சம் நான் வந்து பேசிக்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு இந்த பசில்ஸ் டாப்பிக்காக உமா டிஎன்பிசி ரெஃபர் பண்ணி தான் அவங்கள பார்த்தா நான் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் இந்த பசில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு போட்டு பழகிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள்ளே வரப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் ஒரு சம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் சம் போட்டேன். அந்த ஃபஸ்ட் சம்முக்கு எனக்கு வந்துட்டு 15 நிமிஷம் ஆச்சு. நான் யூடியூப் சேனலை பார்த்து கேள்வி எழுதிட்டு நானாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பார்த்துட்டு திரும்ப நான் ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு சம் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினே வந்துட்டு ரொம்ப ஒரு பேஜ் கொடுத்துருக்குறான். நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்குற ஒரு வேர்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கொஸ்டின்லேருந்து ஒரு ஆன்சரை மேக் பண்ணணும். மேக் பண்ண ஆன்சரை வச்சு அந்த கொஸ்டின் கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம மேக் பண்ண ஆன்சரை வச்சு அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதோட ட்ரிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் இப்போ தான் உங்களை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீசனிங்கை நான் வந்து சுத்தமாக இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படின்னா அந்த டைஸ் மட்டும் சும்மா பார்த்துட்டு போவேன், அவ்வளோதான். நமக்கு இப்போ அப்படி கிடையாது. ரீசனிங்கில் நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ரீசனிங் ரொம்ப டீப்பாக தான் பார்த்துட்டு போய் ஆகணும். டைஸில் வந்துட்டு தியரியாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நான் டெலிகிராமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போல் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து டைஸ் வந்து பார்த்துட்டு அதில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போது நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் ஒரு அலைன்ஸ் பார்த்துக்கோங்க. சண்டே லைவ் கிளாஸ்க்கான டாபிக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுற கேட்டுக்கோங்க. தமிழில் 6 ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். எழுத்தும் சொல்லும் டாபிக் பேசிக்ஸ் பார்க்கணும். எக்கனாமிக்ஸ் வந்து 11th எக்கனாமிக்ஸ் வந்து லெசன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் பார்த்தா போதும். அது போக எக்கனாமிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சாய்ஸ் அகாடமி வரது கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கணும். தமிழில் வந்துட்டு அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 200 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரணும். இதெல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே பார்த்துட்டு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்டிடியூட் தனியாக நோட்டு போட்டுக்கோங்க, ரீசனிங் தனியாக நோட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் கூட நோட்ஸ் எடுக்காமல் சும்மா புக்கில் ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே இங்கே கையில் எழுதி பார்த்து அடிக்கடி போட்டு பார்த்தா மட்டும் உங்களுக்கு மேக்ஸ் வந்து மைண்டில் நிற்கும். ஸோ மேக்ஸுக்கு வந்து நோட்டு போடுறதுக்கு பிஸ்னாரித்தனம் படாதீங்க. இல்லை என்ன மாதிரி கூட போட்டு வைங்க. நான் பாருங்கள், ஒரு நோட்டை வந்துட்டு 2ஆக பிரித்து கோடு போட்டு எழுதியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி. ஆனால் நோட்டு வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். நான் வந்து எப்போவுமே மேக்ஸ் வந்து நைட் டைமில் தான் போட்டு பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த டைமில் வந்து மேக்ஸ் போட்டு பாருங்கள். இந்த பசில்ஸ் டாபிக்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்க மாட்டோம் மேக்ஸு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது கொஸ்டின் பார்க்கும்போது. ஸோ அதை பார்த்து பயந்துடாதீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா 2 நிமிஷம் போதும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே உங்கள் புரிதலில் தான் இருக்குது. இந்த வீக் ஸ்டடி பிளானில் நான் வந்து என்னென்ன படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா, தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் படிச்சிட்டேன். ஓர்டு கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டேன். எழுத்து சொல் பார்த்துட்டேன். எக்கனாமிக்ஸ் இன்னும் நான் பார்க்க ஆரம்பிக்கல. மேக்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து நான் எக்கனாமிக்ஸ் தான் படிக்க போகிறேன். நீங்கள் என்னென்ன டாபிக் படித்து முடிச்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.